இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவி ஏகோவாயிரே பார்த்துக்கொள்வி. இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவி ஏகோவாயிரே பார்த்துக்கொள்வி. சுமந்து வந்த தெய்வம், இது வரலும் நடத்தி நம்முடைய நல்ல கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, வார்த்தை கொடுங்க, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லிடலாம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஐயா சொன்னபோது கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை, என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரின் வார்த்தை எதை போல் இருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தை எதை போல் இருக்கிறது என்று பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரின் வார்த்தை எதை போல் இருக்கிறது. அதற்கு சொல்வதற்கு முன்பாய் நான் சொல்லணும்னு சொன்னால், தெய்வன் இந்த வானத்தையும் இந்த பூமியும், அது மாத்திரமில்லை நம்ம வைத்திருக்கிற எல்லா உபகாரங்களையும் உண்டாக்கும்படி கர்த்தர் ஒரு டூல் வைத்திருந்தார். அதாவது சொல்லணும்னு சொன்னால், என்கிட்ட ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி வெளியே இருக்கிற என்னுடைய காருக்கு அது இருந்தால் மாத்திரம்தான் நான் உபயோகிக்க முடியும். ஒருவேளை இந்த சாவியை தொலைச்சிட்டா அது என்னுடையது, ஆனால் உபயோகிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அதை போல் இந்த வானத்தையும் இந்த பூமியும், அதை மாத்திரமில்லை கடல், மலை, குன்றுகள், இவைகளெல்லாம் உங்களையும் என்னையும் உண்டாக்க கர்த்தர் வைத்திருந்த ஒரு டூல் தேவனுடைய வார்த்தை. ஆமென். அவர் வார்த்தை சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டு. ஆமென். இந்த கால வேளையில் கூட எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தில் இங்கே வந்து உட்கார்ந்திருந்தாலும், என்ன நடைபெற்று கொண்டிருந்தாலும், எது நடைபெறாமல் இருந்தாலும், இந்த செய்தி முடிந்து, இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் வெளியே போகும்போது இந்த வார்த்தை உங்களோடு வரும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர்
தடைகளை எல்லாம் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். வேதத்திலிருந்து எடுத்தொள் வாசிப்போம். எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தை சத்தமாய் வாசிப்போம். எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனம் வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவை ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருதயத்தின் நிறைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள்ல. ஆமென். தேவனுடைய பட்டயமாய் நம்முடைய வார்த்தை என்கிற நாவை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம் பாவியா இருந்தோம். ஆனால் நம்மை நீதிமானாய் மாற்றி கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வார்த்தை அந்த நாட்களில் இருந்தது போல் அல்லாதபடி, அந்த நாளில் நடைபெற்ற தொடர் பிரச்சனையில் இருந்த வார்த்தை இல்லாதபடி, அந்த நாட்களில் இருந்த அந்த குழாய் சண்டை போல் அல்லாதபடி தேவனை உயர்த்துகிற ஒரு நாவாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாவை தேவன் கருக்குள்ள பட்டயமாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் இந்த பட்டயத்தை சரியா யூஸ் பண்ணாதனால தான் இது இருபுறமும் கூர்மையா இருக்கிறதுனால அது நம்மே குத்திடுது. இந்த பட்டயம் சரியா யூஸ் பண்ணணும்னு சொன்னா வேதத்தை நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், வேதத்தை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும், வேதத்தை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் யுத்தம் வரும்போது தேவன் நமக்கு பட்டயம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த பட்டயத்தை எடுக்காதபடி ஆவிக்குரிய பட்டயம், கருக்குள்ள பட்டயம், அந்த பட்டயத்தோடு அந்த யுத்தத்தில் துதித்தலோடு நின்னீங்கன்னு சொன்னா முன்பு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் பார்க்க வேண்டாம், முன்பு இருக்கிற அந்த யுத்தத்தை நீங்கள் சந்திக்க வேண்டாம். நீங்கள் சும்மா இருந்தா போதும், கர்த்தர் அவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தில், பலத்தில், ஞானத்தில் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அந்த பேச்சு மாறி அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் மாறி நம்மே குத்த ஆரம்பிச்சிருது. அது மாத்திரம் இல்லை, நம்ம வார்த்தை மாறின உடனே தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, ஓ இவனே உன்னுடைய பிரச்சனையை பார்த்துக்குவான் போல இருக்குன்னு சொல்லி அவர் பின்னாடி போயிடுறாரு. இந்த வார்த்தையை கருக்குள்ள பட்டயமா மாத்தி இருக்கிறான்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதற்கு பலவீனமா இருக்கிறவர்களை பலப்படுத்த, தேவனுக்கு நேராய் ஆத்துமாக்களை நடத்த, தவறு நடக்கிற இடத்துல சுட்டி காண்பிக்க, பரிசுத்த ஆவியானவர் குலைச்சல், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் குலைச்சல் ஏற்படும் போது இந்த பட்டயத்தை வைத்து அதை சரி பண்ண கர்த்தர் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆனால் சத்துரு கொண்டு வருகிற ஒரு யுத்தத்திற்கு நம்மளுடைய பலத்தில் அதுதான் நம்மகிட்ட ஒரு இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கேன்னு சொல்லி நம்ம இறங்கி நிற்போன்னு சொன்னா அங்கே நம்ம தோற்று போயிடுவோம். ஏன்னா நம்ம பலத்தில் நிற்கும் போது வார்த்தை யாருடையதாக இருக்காது, தேவனுடையதாக இருக்காது. இந்த வார்த்தை யாருடையதாக இருக்குன்னு சொன்னா உங்களுடையதாக இருக்கும். இந்த வார்த்தை உங்களுடையதாக இருக்கிறதுனால அங்கே சமாதானம் இல்லை, அங்கே பலவீனம், அங்கே நெருக்கத்தில் விசாலம் அடையும்படி அந்த வார்த்தை இல்லாதபடி நெருக்கம் இன்னும் அதிகமாகிற காரியம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரு தேசத்தில் ஒரு கொடுமையான மனுஷன் இருந்தான். இந்த மனுஷன் பார்க்குறவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தி கொண்டு இருந்த போது இந்த கிராமத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு முதியவர்கள் இடத்துல போய் என்ன கேட்கலாம், வந்து என்ன செய்யலான்னு சொல்லி
கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அந்த ஆளை பார்த்து நீங்கள் எதுவும் சண்டெல்லாம் போட வேண்டாம். அந்த ஆளை பார்த்து என்ன பண்ண வேண்டாம், சண்டெல்லாம் போட வேண்டாம். நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் என்ன உடம்பு சரியில்லையான்னு கேளுங்க, என்ன கண்ணு எல்லோவா இருக்குன்னு கேளுங்க, என்ன நீங்கள் இழைச்சி போன மாதிரி இருக்கீங்கன்னு மட்டும் கேளுங்க. ஒரு நாளில் நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போதெல்லாம் இதை கேளுங்க, அதுக்கப்புறம் அதே சரியாக போயிடும்னு. இந்த மனுஷன் எதிரிட்டு வந்தபோது ஒருத்தன் கேட்டான், கண்ணில் என்ன எல்லோவாக இருக்கு? இல்லையே, என்ன நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், என்ன பார்த்தா சோர்வாக இருக்கிறீங்களே, உடம்பு சரியில்லையா? இப்படி தொடர்ந்து கேட்டுட்டே வரும்போது அவர் வீடு போய் சேர்ந்த உடனே, அவர் படுத்த உடனே அவருக்கே ஒரு பலவீனமாகி, ஒரு நமக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு படுத்துட்டார். இதே போல தான் சத்துரு அநேக நேரத்தில் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கும்போது உங்களை தொடர்ந்து வந்து, உன்னுடைய காரியம் இங்கே நிற்கிறது, உன்னை குறித்து அங்கே பேசினாங்க, உனக்கு 2008 இது நடந்துச்சு, 2000 இது நடந்துச்சு இப்படின்னு சொல்லி உன்னை தொடர்ந்து பலவீனப்படுத்தும் போது நீங்க சொல்லணும், நான் அவைகளை அந்த இடத்துல இருந்து நான் கடந்து வந்து 2023 உட்கார்ந்துருக்கிறேன். ஆமா, 2009 எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அடிபட்டுச்சு தான், தையல் போட்டும் தான், ஒரு பயங்கரமான விபத்து தான். ஆனா 2023 கர்த்தர் என்னை சுகமாய் பலமாய் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். ஒருவேளை நான் இவைகளை குறித்து பேசிக் கொண்டிருப்பேன் சொன்னா 2008 நின்றுட்டு இருப்பேன். தேவன் உங்களை ஆவிக்குரிய காரியத்தில் அப்கிரேட் செய்ய வேண்டும் சொன்னா, தேவனை நோக்கி தினம் தினம் பார்க்கும்போது உங்களுடைய பட்டயம் எவ்வளவு கருக்காய் மாற்ற வேண்டுமோ, எவ்வளவு ஷார்ப்பாய் மாற்ற வேண்டுமோ, தேவன் அதை செய்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். தேவனுடைய நாமத்தை உயர்த்த, தேவனுடைய வார்த்தை சொல்ல, தேவனுக்கு நேராய் நிற்க அந்த பட்டயத்தை நீங்க யூஸ் பண்ணணுமே தவிர மற்றவர்களை காயப்படுத்த அல்ல, மற்றவர்களை கொன்று போட அல்ல. அன்னைக்கு மோசேவை கர்த்தர் அழைத்திருந்தார். ஆனா மோசே அந்த அழைப்பை மறந்து ஒரு மனுஷன் எதிர்த்து வந்த போது, அவங்களுடைய பிரச்சனையில் போய் என்னன்னு கேட்ட போது என்ன பண்ணா, அவனை கொன்று போட்டுட்டான். ஒருவேளை அவன் கத்தி வச்சிருந்தானா என்ன வச்சிருந்தானா தெரியல, ஆனா கொன்று போட்டுட்டான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் நமக்கு என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ, தேவன் நமக்கு என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ, அந்த தரிசனத்தோடு இந்த ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்தவளாய் போக வேண்டும். ஆமென். அன்றைக்கு கோலியாத் எதிர்த்து நின்ற போது தாவீதின் இடத்துல பட்டயம் இல்லை. தாவீதின் இடத்துல என்ன இருந்தது? ஆடு மேய்க்கும் போது ஏதாவது மிருகம் வந்துச்சுன்னா அதை அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு இது வச்சிருந்தான். என்ன வச்சிருந்தான்? கவன் கல் வச்சிருந்தான். மாத்திரமில்லை, ஒரு தடியை வச்சிருந்தான். ஆனால் தேவன் அழைத்த போது அவனுக்கு விசேஷமான காரியத்தை கொடுக்காதபடி, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அந்த காரியத்தோடு வா, உன்னை நான் அப்படியே அழைக்கிறேன்னு சொல்லி அழைச்சார். ஆமென். கவன் கல்லோட அவன் வச்சிருந்த தடியோடு தான் வந்தான். ஆனால் அவன் முன்னாடி நின்ன போது, சத்துரு நின்ன போது, தேவன் அவனுக்கு கிடைத்த பட்டயம் கொடுக்கல. உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து, தேவன் நான் கூட இருக்கிறேன், நீ முன்னேறி போக நான் உனக்கு உதவி செய்வேன். ஆமென். ஒருவேளை கோலியாத்தின் இடத்துல இருந்த பட்டயம் தாவீதினுடைய உயரத்திற்கு பாதி அளவு இருந்திருக்கும். ஏன்னா அவன் உயரமான மனுஷன். இந்த பட்டயத்தை பார்த்து தாவீது ஒருவேளை ஆவிக்குரிய கண்களில் பார்த்துருந்தான்னா பயந்துருப்பான். தேவனுடைய கண்களில் பார்த்த போது அந்த பட்டயத்தை பார்க்கல, அந்த சத்துருவை பார்த்தான். இந்த சத்துருவை மேற்கொள்ள கர்த்தர் என்னோடு இருப்பான்னு சொன்னார். ஆமென். மாத்திரமில்ல, தேவன் என்ன அழைப்போட அழைச்சாரோ அந்த அழைப்போட வந்தான். கீழே இறங்க போறதுக்கு முன்னாடி ராஜா கூப்பிட்டாரு, நீ போகிற பிரச்சனை பெருசா இருக்குது, உனக்கு தேவையான உடையில நான் தரேன்னு சொல்லி கொடுத்த போது தாவீது போட்டு பார்த்தாரு. அவர் சொன்னாரு, உன்னை அழைத்த போது உனக்கு கொடுக்கப்பட்ட உடை. நல்ல கவனிங்க. ஆமென். ஆனா அவனுடைய அழைப்பை நீ மறந்துட்ட. உன்னுடைய உடையெல்லாம் கழட்டிட்டு
பெலிஸ்தியனை மேற்கொள்ள முடியாம இருக்கிற உன்னுடைய உடை எனக்கு வேண்டாம், நான் இருக்கிறது போலவே போறேன், தேவன் என்னை நடத்த போறான்னு சொல்லி வந்தார். ஆமென். உங்களுடைய அழைப்புல நில்லுங்க. ஆமென். உங்களுடைய அழைப்புல நில்லுங்க. நீங்கள் யாரை போல இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் உங்களைப் போலவே இருங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைங்களா இருங்க. ஆமென். அதுக்கப்புறம் அங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த கூழாங்கல்ல வீழ்த்தும்படி உதவி செய்து ஏற்ற நேரத்தில் கர்த்தர் யாரை கொன்று போட வேண்டும் என்று சத்துரு ஒரு பட்டயம் எடுத்துட்டு வந்தானோ அந்த பட்டயம் தாவீதின் பட்டயமாய் தேவனுடைய பட்டயமாய் மாறும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மை உளையான சேற்றிலிருந்து எடுத்து நமக்கு நல்ல ஒரு தெளிவை உண்டாக்கி ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சு ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பட்டயம் இருபுறம் கூர்மையாக்கப்பட்ட இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த பட்டயம் அநேகரை தேவனிடத்தில் திருப்புகிற வார்த்தை உள்ள நல்ல பட்டயமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22லிருந்து 25 வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாமலும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியில் தன் சுய முகத்தை பார்க்கிற மனுஷனாவான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து போவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானாயிருப்பான். கேட்கிறவனா மாத்திரம் இல்லாம செய்கிறவனா இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கேட்கிறதுனால் மாத்திரம் இல்ல, செய்கிறவனா இருக்க வேண்டும். கடந்த நாள் ஒரு ஜெபத்தில் ஒருத்தங்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது தொடர்ந்து பிரச்சனை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னதுனால இந்த பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தா, தேவனை அறிந்திருக்காங்க, வேதத்தை வாசிச்சிருக்கிறாங்க, எல்லா கூட்டத்திலையும் கலந்துருக்கிறாங்க. ஆனால் திருமணம்னு வந்தபோது தேவனை மறந்து அவருடைய வழியை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போய் தங்களை நிறுத்தி தங்கள் காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஆசீர்வாதமே இல்லை. நான் அவங்கள கேட்டேன், எத்தனை வருஷமா இருக்கீங்கன்னு. 20 வருஷமா இருக்கும். இப்போ 20 வருஷம் என்ன கற்றுக்கொண்டீங்க? என்ன வார்த்தை உள்ள வந்தது? இன்னைக்கு வாசல் அடைப்பட்ட காரியம், கல்யாணம் நடந்துருச்சு, அடுத்த ஜெனரேஷன் இல்லை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது உன்னுடைய காரியங்களை பார்க்கும்போது எதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா, ஜென்ம சுவாபத்தை பார்த்துடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, நான் முன்னாடி மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எப்பா ஏசப்பா அதை மறந்தனால தான் கிருபையா உன்னை கொண்டு வந்து நிறுத்தினாருப்பா. நீ முன்னாடி மாதிரி இருந்திருந்தா இங்க இருந்திருக்க மாட்டேன், நீ ஜெயிலில் இருந்திருப்பப்பா. இல்லைன்னா உன்னை இன்ன நேரம் ஆயுள் கைதியா மாத்திருப்பாங்கப்பா. இல்லைன்னா இன்ன நேரம் உன்னை தூக்கு போட்டிருப்பாங்கப்பா. ஆனால் கர்த்தர் கிருபையா கொண்டு வந்தான்னு சொன்னா, அந்த கிருபையை நோக்கி, தேவன் பார்க்கிற கண்ணாடியை நோக்கி ஓடாதபடி திரும்ப நான் மாத்திரம் பழைய ஆளை இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, வச்சிருந்தா என்ன நடக்கும்? வச்சிருந்தா சவுல் அப்படிதான்
ஓடினாரு. அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணோம், கட்டி தூக்கி அடிச்சு சபையெல்லாம் உடைச்சு எல்லாம் போட்டுருணும். ஏன்னா அதை செஞ்சாரு. அது செஞ்சதுனால கூட இருக்கவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். சத்துரு உங்களை ரொம்ப பிடிக்கிற காரியம் என்னன்னு செய்யணும், நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது உங்கள் கூட இருக்கிறவங்க அதை சுட்டி காமிக்காம உங்களை இன்னும் பரவாயில்ல பிரதர் நல்லா பேசுனீங்க, நீங்கள் மட்டும் பேசாமல் இருந்திருந்தா அவ்வளோதான், நல்லா கத்துனீங்க, நல்லா சந்தோஷமாக நல்லா பேசுனீங்க, ஆனால் அது தவறாக தான் இருந்திருக்கும். ஆமே இப்படி தான் சவுலுக்கும் சொன்னாங்க. சவுலுக்கு சொன்ன உடனே பார்த்தாரு, அப்படியா இனி என்ன பண்ணுறேன்னு பாரு, மிச்சம் மீதி இருக்கிற எல்லா சபையும் அடித்து உடைச்சி பாஸ்ட் கிஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கின்னு நான் கொண்டு வர போகிறேன்னு போனார். தெய்வன் ஒரு குதிரையிலேருந்து கீழே தள்ளி கண்ணை குருடாக்கி வச்சிட்டாரு. ஆமே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பலத்தை நம்பி ஓடுனா தேவன் ஒன்றும் செய்ய வேண்டாம். உன்னை அப்படின்னு என்ன போதும் கீழே விழுந்துருவோம். ஆமே இந்த சரீரம் தேவன் கொடுத்தது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்த. உடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் இருப்புள்ள கருக்குள்ள பட்டயமா இருக்கணும். அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் எப்பெல்லாம் கண்ணாடி முன்னாடி நிற்கிறோமோ நாம் ஜென்ம சுவாபத்தை பார்க்காதபடி தெய்வன் நம்மை அபிஷேகித்த அந்த அபிஷேகத்தை பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென் ஆமென். ராமேன் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதமா பேசினா சொல்லலாம். எங்களையே அப்படியே சொன்னா எப்படி சொல்ல முடியும்? உங்க கண்ணாடி உங்களை தான் சொல்லும். ஆமென். நான் கண்ணாடி முன்னாடி போய் பவுடர் போட்டு நின்னா அது பவுடர் போட்ட மாதிரி காமிக்கும். நான் தலை சீவிட்டு வந்தால் தலை சீவின மாதிரி காமிக்கும். நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி ஆவிக்குரிய வார்த்தை உள்ள கண்ணாடி முன்னாடி நீங்க போய் நிற்கும் போது இந்த கண்ணாடி காண்பிக்கணும், நீ கர்த்தருடைய மனுஷன் என்பதை உன்னை குறித்து பக்கத்தில் சொல்லணும். அவன் கர்த்தருடைய மனுஷன் சொல்லணும். கேட்ட உடனே ஐயோ பிரதர் அவரா? ஆமென். நல்ல கோபம் ஆன உடனே நீங்க ஒரு வேலை செய்யுங்க. உங்க வீட்டில் கண்ணாடி இருந்ததுன்னா போய் பாருங்க. எப்படி இருக்கும்? உங்களுக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கும். போய் பாருங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களா? ஒருவேளை இன்னைக்கு இப்போ இந்த நேரத்தில் நான் கண்ணாடி கொடுத்துங்களெல்லாம் பார்க்க சொன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமென். வெண்வஸ்திரம் எல்லாம் அணிந்து ஆமென் கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா சிரிச்சு உற்சாகமா ஆலயத்துக்குள்ள தேவன் பாராட்டின கிருபையை சொல்லி கொண்டு இருக்கிற ஜனம். இதைத்தான் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நன்மையானாலும் தீமையானாலும் சத்துரு நம்மை நெருக்கினாலும் கண்ணாடி நம்ம முன்னாடி வரும்போது சிரிச்ச ஆட்களாய் உள்ள நிறைய இருக்கும். அதை காண்பிப்பாம இந்த ஜென்மஸ்வாதத்தை காமிக்காம கர்த்தருடைய மனுஷனா இருந்தா கர்த்தர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். அநேக பேர் சொல்றீங்கல்ல, நான் முன்னாடி இருந்த மாதிரி இருந்தா அப்படின்னு நீங்க சொல்லும்போது என் தேவன் பரலோகத்திலிருந்து ஐயோ என் பையன் திரும்ப திரும்ப எதையோ பார்த்துட்டு இருக்கிறான், எதையோ பேசிட்டு இருக்கிறான். நம்ம வீட்டில் நம்ம பசங்க கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வேர்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன போது அது தவறி அவங்க அதை சொல்ல வந்தாங்கன்னா நம்ம உடனே என்ன சொல்கிறோம்? ப்ளீஸ் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. உலக பிரகாரமாக இருக்கிற நம்மளே அவ்வளோ ஒரு பலவீனப்படுவோன்னு சொன்னால் நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் நம்மளை பார்த்து ஐயோ என் பிள்ளை எங்கே இருக்கணும், அவன் எங்கே இருந்தது, அவன் இன்னைக்கு பண்ணி தவிடு சாப்பிட்டுருந்தான்ல அதை சொல்கிறான்யா. ஆமென். நான் மாத்திரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், நான் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து போயிட்டு நான் எப்படி இருந்தேன்னா, நான் அன்னைக்கு கர்த்தருடைய மனுஷனா இல்லாமல் இருந்தேன் பாருங்க. என்ன பண்ணேன்? பண்ணி தவிடு தின்னுட்டு இருந்தேன். தெய்வன் விரும்புகிறது அல்ல. தெய்வன் விரும்புகிற காரியம் கண்ணாடியில் முன்னாடி நிற்கும் போது தெய்வனுடைய பிரசன்னம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மாத்திரமில்லை, சங்கீதம் 119 119
105ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தையும் 130ஆம் வசனத்தையும் வாசிங்க. இந்த இடத்துல பார்த்தா இந்த வசனம்ல இந்த வார்த்தை எப்படி மாறிச்சுன்னா கால்களுக்கு தீபமா மாறிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்கிற வசனம் எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, நீ போயிட்டு இருக்கிற வழியில உனக்கு வெளிச்சமா மாறி இருக்குது. ஒரு சத்தமா வாசிங்க ஐயா. உம்முடைய வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆமென். நீங்க போயிட்டு இருக்கிற அந்த பாதை இருட்டா இருக்குன்னு சொன்னா, உங்களை பலப்படுத்துகிற தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை நீங்க போகிற அந்த இருள்ல உங்களுக்கு வெளிச்சமாய் உண்டாக்கும்படி கர்த்தர் மாத்திடுவார். ஆமென். ஸ்ட்ரீட் லைட் இருக்காது தான். ஆனால் நம்ம தாண்டி வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா நம்ம வந்த வழி ரொம்ப இருளா இருக்கும். எப்படி நான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வசனம் வார்த்தையா மாறி இந்த வார்த்தை என்னோட வாயில திரும்ப 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 சொல்லிக்கொண்டே வரும்போது அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த பாதையை, இருளா இருக்கிற பாதையை வெளிச்சமா மாத்தி கொடுத்துருது. எந்த பாதையில் போயிட்டு இருக்கிறோம்? ஆமென். எந்த பாதையில் போயிட்டு இருக்கோம்? இந்த பாதைக்குள்ள போகும்போது நம்ம ஏதோ முணுமுணுத்து கொண்டிருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் அழைத்து வந்த போது அந்த 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 வனாந்திரத்தில் கர்த்தருக்கு விரோதமா அவங்க செய்த மிகப்பெரிய காரியம் என்னன்னு சொன்னா, தேவனை முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. அவங்க பார்த்த அற்புதத்தை சொல்லல, தேவன் செய்த நான் நடத்தி வந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் சொல்லல, அவர்கள் முறுமுறுத்து கொண்டே வந்தாங்க. அதனால எத்தனையோ ஆட்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான ஆட்கள் கானான்குள்ள போக முடியல. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, தெய்வன் உங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த சபைக்குள்ள கொண்டு வந்து உங்களை ஞானஸ்தானம் கொடுத்து ஆவிக்குரிய காரியத்தில் கொண்டு வந்திருக்கான்னு சொன்னா, உங்களிடத்தில் இருக்க வேண்டியது தேவனுடைய வசனம். அந்த வசனத்தின் நிமித்தம் வாய் என்ன செய்யணும்னு சொன்னா, தெய்வனை துதிக்கிறதா இருக்கணும். அதை துதிக்கும் போது நீங்க போற பாதை இருளா இருந்ததுன்னா அந்த வசனம் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். ஆமென். இருக்குமா இருக்காதா? எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஆமென். கொஞ்சம் பேர் போகலன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஆமென். ஒரு தெரியாத ஊர்ல, பயங்கரமான குளூர்ல, நைட்டு 12:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், இறங்கி கடைசி ட்ரெயின் நான் போக வேண்டிய இடத்துக்கு முன்னாடி முன்னாடி நின்றுடுச்சு. நான் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தேன். வெளியே வந்து நான் போகிற இடத்துக்கு ஒரு டாக்ஸி, ஒரே ஒரு டாக்ஸி நின்றது. கேட்டா அவர் ஒரு பெரிய ஒரு விலையை சொன்னார். நான் பார்த்தேன், சரி ஒரு ஸ்டேஷன் தள்ளி தானே போகணும், 12:30 மணி தான், தெரியாத ஊர் தான், ஆனால் இப்படி தானே போகணும், சைன் போர்டெலாம் இருக்குல்ல. நல்லா துதிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். நடக்க ஆரம்பிக்கும் போது என்னை அறியாமையே நான் போட்டிருந்த கோட்டுக்கு மேலே ஒரு உஷ்ணம் இருக்கிறதே உணர முடிஞ்சிச்சு. ஆமென். பயம் இல்லை, தெரியாத ஊர் தான், நைட்டு 12:30 மணி, குளிர் மைனஸில் தான் இருக்குது. ஆனால் இந்த இப்படியே நடந்து போனால் அந்த இடம் வந்துடுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நடந்து போக ஆரம்பித்தேன், துதிச்சுட்டே போக ஆரம்பித்தேன். நான் உணர ஆரம்பித்தேன் ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் கூட இருக்கிற மாதிரி. ஆமென். அதை துதிச்சுக்கிட்டே கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு கார் வந்து நின்றுச்சு. பார்த்தா எந்த வீட்டில் ஊழியக்காரோட வீட்டில் தங்கியிருக்கேனோ அவர் கூட்டம் முடிச்சுட்டு போயிருக்காரு. நான் வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் வீட்டில் இருப்பேன்னு நினச்சிருக்காரு. திரும்ப வரும்போது அவர் இந்த வழியில் வர சொல்லியிருக்காரு. நான் நடந்து போகிறத பார்த்து இவர் நம்ம மனுஷன் சொல்லி வண்டி நிறுத்தி ஏற்றிக்கிட்டாரு. ஆமென். அந்த ஊர் எனக்கு தெரிஞ்ச ஊர் இல்லை, நைட்டு 12:30 மணி. ஆனால்
அந்த தெரியாத ஊர்ல நம்ம போற பாஸ்டர் நைட் நேரத்துல எழுப்ப வேண்டாம், நடந்தாது போயிடலாம், சாவி ஒன்று இருக்கு, திறந்து வீட்டுக்குள்ள போயிடலாம் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு காரியம் அவருக்குள்ள ஏற்பட்டு சரியா வந்து அவரை நம்ம கொண்டு போயிட்டாரு. ஆமே, நீங்க போற பாதையில, நெருக்கமான பாதையில பக்கத்துல யார் இருக்கான்னு நினைக்காதீங்க, யார் உதவி செய்வாங்கன்னு நினைக்காதீங்க, ஐயா இந்த ரோட்ல யாராவது நமக்கு தெரியுமா நினைக்காதீங்க. நீங்க எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நீங்க துதிக்க மட்டும் ஆரம்பிச்சிருங்க, உங்களை கர்த்தர் சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்த அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதே பட்டணத்துல ஒரு தடவை ஒரு இன்னொரு சிட்டிக்கு போக வேண்டியது இருந்தது. அந்த பெரிய சிட்டி போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம அந்த இடத்துக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பஸ் பிடிக்கணும். சரி பிடிக்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்து பார்த்தா அது பெரிய சிட்டியாக இருந்துச்சு. இப்படி போகணுமா இப்படி போகணுமா இப்படி போகணுமான்னு தெரியல. நம்ம கொண்டு போய் இந்த சூட்கேஸ் வந்து சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கினது. அது இப்படி இழுத்துட்டு வந்தால் ஒரே சத்தம். அது என்ன சொல்லுதுன்னா, நீ எங்கேயோ பக்கத்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்த, நீ லண்டன் வரலும் கொண்டு வந்திருக்கிற, நான் எப்படி இந்த ரோட்டில் வரும்னு அது சத்தம் வேற. எனக்கு ஒரு வீல் வேற கழட்டுருச்சு. நான் அதையும் இழுத்துக்கிட்டு அப்படியே வந்து எங்கே போகணும்னு நினைக்கும் போது மெயினில் வந்து நின்றுட்டு நான் சத்தமாக ஜெபம் பண்ணி துதிக்க ஆரம்பித்த போது திடீர்னு எங்கேருந்து ஒரு ஆள் வந்தார். அவர் பார்க்க நல்ல ஒரு வெண்மையான காரியத்தில் இருந்தார். அவர் வந்து சொன்னார், என்னை தட்டி, நீங்கள் கோச் ஸ்டேஷன் போகிறீங்கல்ல வாங்கன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டார். அப்படி முன்னாடி போனார். எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவர் பின்னாடியே நான் நடக்க ஆரம்பித்தேன். ஆமென். சோத்திரம் 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 இப்படி இப்படின்னு கொண்டு போய் அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் என்னை நிறுத்திட்டு, இதுதான் நீங்கள் போக வேண்டிய பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னேன். ஆமென். சொன்னார். சொன்ன உடனே நான் கேட்டேன், என்ன தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்னு சொன்னார். நான் திரும்பிட்டு சூட்கேஸ் வச்சுட்டு பார்க்குறேன், அந்த மனுஷனை காணோம். ஆமென். ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலான்னு சொல்லிட்டு சரி சூட்கேஸோடைய அந்த கீழே இறக்கிட்டு நான் திரும்பி தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தா மனுஷனை காணோம். ஆமென். உன் பாதைக்கு, உன்னுடைய இருளான பாதைக்கு நீ கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சா, உன்னுடைய வாய் ஆண்டவருடைய வாயா இருக்குன்னு சொன்னா, வசனம் உள்ள நிறைஞ்சிருக்குன்னு சொன்னா, வார்த்தை புறப்பட்டு வரும்போது கர்த்தரை துதிக்கிற வார்த்தையா இருக்குன்னு சொன்னா, ஆட்களை எழுப்பி அனுப்பி கொடுப்பார். ஆமென். நீ தேடி போக வேண்டியதில்லை, அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். ஆமென். நீங்க தேடி போக வேண்டாம். சில நேரத்தில் நம்ம தேடி போறது எப்படி இருக்குன்னு சொன்னா, அப்புறம் அது கரடியா இருக்கும். ஆமென். வாலிப தம்பி தங்கச்சி மாறு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை தேடி அவரை பிடிச்சிருந்தீங்கன்னா, இந்த வார்த்தை நிரம்பி இருந்ததுன்னா, நீங்க ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, வாலிப பிராயத்தில் கர்த்தருக்கு உங்களை கொடுத்திருக்குள்ள இருந்தா சொன்னா, உங்கள் வாலிப பிராயத்தை கர்த்தர் அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அலங்கரிக்கிறவராக இருந்தா கிளிப்பு ரிப்பன் இதெல்லாம் வாங்கி கொடுக்கிறவர் இல்லை. என் பிள்ளைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து, என் தகப்பன் உலக பிரகாரமான தகப்பன் வாங்கி கொடுக்கறத விட என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என் பிள்ளைங்களை அலங்கரித்து ஏற்ற நாட்களில் ஏற்ற காரியத்தில் ஒரு நல்ல மணவாளனையும் கொண்டு வந்து கர்த்தர் கொடுப்பாரு. நீ ஓடி போய் பிடிச்சா அது அப்போ பார்க்கும்போது நல்ல அழகா இருக்கும். அது அப்படி இப்படி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கரடியா இருக்கும். அப்புறம் நீங்க விடணும்னு நினைச்சா கரடி உங்களை விடாது. ஆமென். ஆமா, சபைக்கு வருகிறதுனால் மாத்திரமல்ல, வசனம் உள்ள இருக்க வேண்டும். அந்த வசனம் உள்ள போய் அது தேவனுடைய வார்த்தையா வெளியே வர வேண்டும். அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்னு சொன்னா, துதிக்கிற வார்த்தையா இருக்கணும், சபிக்கிற வார்த்தை அல்ல. நாளையிலேருந்து நம்ம உலக பிரகாரமான வேலைக்கெல்லாம் போகணும். நிறைய பேர் வெளியே பார்க்கணும்ல. அவங்க உங்களை எரிச்சலா கோபமா இல்லை சபிச்சா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை ஆண்டவர் நேசிக்கிறான்னு சொல்லுங்க. ஆமென்.
அப்போ ஒருவேளை அவங்க கோவமா ஏதோ பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆமென். உண்மையாலுமே நீங்களும் நானும் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியக்காரன் தான். ஆனா யாருடைய பிள்ளைங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க. அந்த நேரத்தில் அவர் போயிடலாம். ஆனா நீங்க இயேசு நல்லவர்னு சொன்னீங்க பாருங்க, இயேசு உனக்கு உதவி செய்வார்னு சொன்னீங்க பாருங்க, இயேசு உனக்கு சுகமாக்குவார்னு சொன்னீங்க பாருங்க, அந்த வார்த்தை திரும்ப 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 அந்த சகோதரனோட அந்த சகோதரியோட பேசியும் அந்த பேசுறது நிமித்தம் அவங்களுடைய இருளான வாழ்க்கை வெளிச்சமா மாறும். அவங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க, பாதை இருளான பாதை, அந்த பாதை வெளிச்சமாய் மாற கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. அந்த வார்த்தை துதித்தல் உள்ள வார்த்தையா இருக்கணும். அந்த வார்த்தை பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும். அந்த வார்த்தை இன்னும் அதிகமாய் முன்னேறி போகுகிற வார்த்தையா இருக்கணும். அந்த வார்த்தை தேவனுக்கு நேராய் நடத்துகிற வார்த்தையா இருக்க வேண்டும். ஆமென். இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு தேவனுக்கு நேராய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் தான். நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சு சொத்தெல்லாம் சேர்த்துறணும் அப்படின்னா இப்படி சொன்ன ஆட்கள் பாவம். ஆமென். தேவையில்லைன்னு சொல்லலை. ஆனா அதை காட்டிலும் மிகப்பெரிய தேவை தேவனுக்கு இருக்கிறது. ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். வார்த்தை உள்ள வரணும். இந்த வார்த்தை உள்ள வந்ததுன்னா விடுதலை ஆகும்னு சொல்லி நமக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு முன்னாடி இருக்கிற ஆட்களுக்கு தெரியும். சில நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்ல வார்த்தையா சொல்லிட்டு போங்கய்யா. ஆமென். ஒரு நல்ல வார்த்தையா சொல்லிட்டு போங்க. அன்னைக்கு அப்படிதான் நூற்றுக்கு அதிபதி வந்து நின்று சொன்னாரு, ஐயா எங்க வீட்டில் வேலைக்காரன் எப்படி இருக்கான்? ரொம்ப ஜுரத்தில் படுத்திருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் வரேன். ஐயோ, நீங்க எங்க வீட்டுக்கு வர அளவுக்கு நான் நீதிமான் அல்ல. ஒரு தாழ்மையான ஒரு காரியம் பாருங்க. நீங்க வர அளவுக்கு நாங்க நீதிமான் இல்ல. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், என் வேலைக்காரன் பிழைத்து கொள்ளுவான். ஒரு வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். ஒரு வார்த்தை, ஐயா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அன்னைக்கு இருதயம் உடைஞ்சிச்சியா. அன்னையிலிருந்து நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போல. எங்க போயிட்டாரு அவரு? எங்க போயிட்டாரு? டாஸ்மார்க் போயிட்டாரு. வீட்டில் அருமையான தாய்மார், கணவர்மார் ரொம்ப குடிச்சு கிடிச்சு பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா, ரொம்ப அடிக்கிறாருன்னு சொன்னா, கொஞ்சம் வாங்கிட்டு அவரை ரொம்ப திட்டி இது பண்ணாதபடி ஜெபம் பண்ணிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய ஜெபத்தினால, உங்க விசுவாச வார்த்தையினால அவ மாறும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். பட்டினம் பக்கத்தில் என்ன ஒரு சபையில் கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த பாஸ்டரமாவை என்ன அழகா கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல சபை. எல்லாம் முடிச்சோடனே இந்த பாஸ்டரைய என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? ஐயா, நான் ஊழியத்திற்கு வந்தது என் மனைவியின் நிமித்தம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இதே பட்டணம் பக்கத்தில் நான் ஒரு பெரிய ரவுடியா இருந்தேன். என் வேலையே காலையிலேருந்து சாயங்காலம் வரல குடிக்கிற வேலை. அப்போதான் இங்கே பக்கத்தில் ஒரு பாஸ்டர் ஒரு சின்ன ஜெபக்கூட்டம் நடத்தினார். என் மனைவி அங்கே போக ஆரம்பித்தாங்க. போயிட்டு வரும்போதெல்லாம் எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டேன். அவங்க வந்து ஜெபத்துக்கு போயிட்டு வந்தாங்க. சரியான அடி அடித்தேன்யா. ஆமென். சரியான அடி அடித்தேன். ஒரு நாள் அவங்கள அடித்த போது அவங்களுக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லாம் பண்ணிட்டு, ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணலன்னா, என்னை வந்து அவங்க வந்து பயங்கரமாக திட்டல, எரிச்சல் கோபமெல்லாம் மூட்டல. அவங்க எல்லாம் வாங்கிட்டு ஏசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் திரும்ப அவங்க இன்னும் 2 அடி அடிப்பேன். அப்போ அவங்க திரும்ப சொல்லுவாங்க, ஏசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அவங்க ஜெபக்கூட்டத்துக்கு போயிட்டாங்க. அவங்கள காலையில் நான் அடிச்சிட்டேன்.
அவங்க போயிட்டாங்க. நானும் வெளியே வந்தேன். நான் வெளியே வந்தபோது எங்களுக்குன்னு ஒரு கிளப் இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு கொட்டாய் போட்டிருக்கோம். அங்கே யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னால் அத்தனை விஓ ஆஃபீஸரும் அங்கே தான் இருப்பாங்க. வேலைக்கு போக மாட்டாங்க. பாவம் அம்மாமார்கள் கஷ்டப்படுவாங்க. ஐயாமாருங்க நல்லா குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரே பிரச்சனையாக அப்படி இப்படி இருந்தபோது எனக்கு திடீர்னு ஒன்று தோணுச்சு. இங்கே இருக்கிற யாராவது 2 பேரை நம்ம வெட்டி போட்டா நம்ம இங்கே பெரிய ரவுடி ஆயிடும்ல அப்படின்னு யாரோ சொன்னாங்க. எனக்கும் நான் இருந்த போதையில் சரி நம்ம அப்படி செய்யலான்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வந்தேன்யா. ஒரு நல்ல ஒரு கத்தி எடுத்துட்டு திரும்ப இங்கே வந்து ஒரு போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்து கதவை திறந்தையா. அம்மாவுடைய தலையில் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. என் மனைவி முட்டி போட்டு என் கணவரை நான் நேசிக்கிறேன், அவரை கத்த தொடுவீராக, என் அன்பான கணவனை இயேசுவின் நாமத்தினால கத்த தொடுவீராக, என் கணவனை எடுத்து பயன்படுத்துவீராக, நான் நேசிக்கிற கணவரை கத்தர் பயன்படுத்துவீராக, எங்க குடும்பத்தை எங்களுடைய பிள்ளைங்களை கத்தர் கட்டுவீராகன்னு ஜெபம் பண்ணாங்க ஐயா. அவ்வளவுதான். நான் உள்ள நுழைஞ்சோன்னே இவங்க ஜெபம் பண்ணதை பார்த்த உடனே முதல்ல அங்க 2 பேரை போறதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை போகணுன்னு தான் கத்தி எடுத்தேன். அவங்க ஜெபம் என்ன மாத்துச்சு. அப்படியே கத்தியை கீழே போட்டேன், முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சேன். அவங்க எனக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அழுக என் பாவம் என் கண் முன்னாடி வந்துகிட்டே இருந்தது. அன்னைக்கு விட்டையா என்னை இயேசுவை பிடித்து கொள்ளும்படி அவங்க செய்த அந்த காரியத்தின் நிமித்தம் நான் இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷனாய் இருக்கிறேன். என்ன அந்த அம்மா நடத்தினதுனால இங்கே இத்தனை பேர் நடத்த கர்த்தர் உதவி செய்தாரு. அதனால ஒரு சபை வந்துச்சு. அதனால நீங்க வந்து இங்க ஆமே புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அவரு நல்ல மனுஷன். சத்துரு உள்ள போன உடனே வார்த்தை மாறிடுச்சு. நீங்க நல்ல மனுஷங்க, வேத வசனம் உள்ள போகும்போது உங்க வார்த்தை மாற வேண்டாம். உங்க வார்த்தை அன்புள்ள வார்த்தையா இருக்கட்டும். ஆமென். அந்த அம்மா எடுத்த பிரயாசத்துல அந்த இடத்துல சபை வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நம்ம எடுத்த பிரயாசத்துல இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஆட்கள் அந்த சபையில் இருக்கிறாங்க. ஆமென். ஒரு வாய்ப்பு எனக்கும் பிரசங்கம் பண்ண. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, வார்த்தை வசனம் உள்ள போய் அது வார்த்தையா வந்துச்சுன்னா அடுத்தவர்கள் பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்க வேண்டும். அடுத்தவர்களை குற்றம் சுமத்துகிற வார்த்தையா இருக்கக்கூடாது. ஊழியத்தை தாங்குகிற வார்த்தையா இருக்கணும். ஊழியத்துக்கு விரோதமாய் நிற்கிற வார்த்தையா இருக்கக்கூடாது. ஊழியத்தை பலவீனப்படுத்துகிற வார்த்தையா இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையா இருக்க வேண்டும். தேவனுக்குள் நடத்துகிற வார்த்தையா இருக்க வேண்டும். நீங்க போயிட்டு இருக்கிற பாதை இருளா இருந்துச்சுன்னா உள்ள போன வசனத்தின் நிமித்தம் உங்க பாதை வெளிச்சம் ஆகும்படி கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய பாதை இருட்டா இருக்குன்னு சொன்னா கர்த்தர் உண்டாக்கல, நாம் உண்டாக்கி கொண்டு இருக்கிறோம். நான் இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்லிடுறேன். நம்மை கத்த விசுவாசத்தில், ஜெபத்தில், வசனத்தில் அன்றாட அப்கிரேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். புதுவிதமான காரியங்களை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உண்மையா இல்லையா? ஒரே வசனத்தில் ஒரு செய்தி, ஒரே வசனத்தில் இன்னொரு செய்தி. ஏன் தெரியுங்களா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதே போல தெய்வன் ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தாருன்னா, முன்பெல்லாம் சத்துரு புறப்பட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருந்தான். நல்லா கவனிச்சுக்கணுங்க. முன்பெல்லாம் சத்துரு எப்படி வருவாங்க? பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் வந்து சண்டை போட்டாங்க. இப்போ நான் பார்க்குற இந்த நாட்களில்
அப்படியெல்லாம் இல்லை. இப்போ சாத்த அப்கிரேட் ஆயிட்டான். இந்த முன்னாடி நான் 85 டெலிவிஷனில் பார்க்கும்போது இந்த ஒனிடா டிவியோடைய விளம்பரம் பார்ப்பேன். 2 கொம்பு வச்சுட்டு ஒரு வாழை வச்சுட்டு நிற்கிற மாதிரி. இப்போ அப்படி இல்லை, அது ஓல்டு ஸ்டைல். இப்போ இருக்க ஸ்டைல் எப்படி தெரியுங்களா? உன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் குலைச்சல் பண்ணுற மாதிரி பிள்ளைங்க நடந்துக்குவாங்க. நீங்கள் தகப்பனும் தாயும் அதை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்கள அன்பாக வசனத்தினால் நடத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கணவர் நல்ல ஆவிக்குரிய காரியத்தில் இருப்பார், மனைவி கொஞ்சம் ஆவிக்குரிய காரியத்தில் இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் முதல்ல இந்த சத்துரு யார் அப்படிப்பான்னா மனைவிய. இவங்க என்ன சொன்னாலும் இந்த அம்மா ஏதாவது ஒரு ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லி என்ன ஒரு முன்னாடி கால் வைக்கணும்னாலும் அது நடக்காது, அது வராது, அது போகாது, அவ்வளோதான், அது இப்படி ஆயிரும். இவர் ஒரு வேளை கர்த்தருடைய மனுஷனாக இருந்தாருன்னா ஜெபம் பண்ணி அந்த அம்மாவை சரி பண்ணிடுவார். இவர் ஒரு வேளை அன்னைக்கு பார்த்து கர்த்தருடைய அபிஷேகம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். யாருக்கு கொண்டாட்டம்? சத்துருக்கு. நான் நினைச்சது இங்கே நடக்குது. நம்ம வீட்டை தேடி சத்துரு வந்துட்டு இருக்கிறான். அவன் நினைக்கிறது நடக்காதபடி தெய்வன் நம்மேல் வைத்திருக்கிற தரிசனம் மாத்திரம் நடக்க நம்ம இருதயத்தை சரி பண்ணிடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குறதா? முன்பு வேற எங்கேயோ ஏதோ நடந்துட்டு இருந்தது, இப்போ வீட்டுக்குள்ளேயே, சபைக்குள்ளேயே, நம்ம வியாபாரம் பண்ற இடத்துலையே, நம்ம வேலை செய்கிற இடத்துலையே, நமக்கு சுற்றி இருக்கிற இடத்துலையே நம்மளை பலவீனப்படுத்த வேற யாரும் இல்லை, நம்ம கூட இருக்கிற ஆட்களையவே அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, வசனம் மாத்திரம் உங்ககிட்ட இருந்தா அப்படி நினைச்சு வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க நைட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, குடும்ப ஜெபம். அவன் பார்ப்பான் சுத்திலும் அக்கினி இருக்கிறதே, நான் எப்படி உள்ள போய் வேலை செய்ய முடியும், நம்ம இந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு போவோன்னு போயிடுவான். ஆமே, வசனம் இருந்துச்சுன்னு சொன்னா, வெளிச்சம் அங்க இருந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு இருளுக்கு வேலை இல்லை. நம்ம குடும்பத்தில் பலவீனத்தை கொண்டு வர யார் இல்லை? உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய உபவாசம், உங்களுடைய சபை கூடி வருதல், உங்களுடைய தேவனுக்கு கொடுக்கிற காரியம், இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன நடந்துரும்னா உங்களை பலவீனப்படுத்த ஆரம்பிச்சிருவான். ஆனால் சத்துரு உங்களை தொட வரும்போது அவன் பயந்துட்டு தான் வருவான். ஆண்டவருடைய வசனத்தை தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா ஓடி வந்துடலான்னு. ஆமென். நம்ம தான் கதவை திறந்து வச்சிருக்கிறோம்ல. அவன் பார்த்தான், நம்ம நினைச்சிட்டு வந்தது வேற. நிழல் கால் வாசல்ல தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா நம்ம திரும்பி வந்துடலான்னு வந்தோம், அதுல என்னைக்கே தொடச்சிட்டாங்களே, அப்போ நம்ம உள்ள போலாம் போல இருக்கு. தயவு செய்து உங்க குடும்பத்தில் அன்பா இருங்க. ஆமே, தேவனுடைய வசனம் கிரியை செய்யட்டும். எல்லாமே இருந்து அன்பு இல்லைன்னா என்னங்க இருக்குது? பட்டயம் கருக்குள்ளதுன்னு சொன்னா கொஞ்சம் குத்தும், வலிக்கும். ஆமே, கண்ணாடி முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையோட போய் நின்னா பிரசன்னத்தை பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை இழந்து போய் நின்னா உங்க ஜென்ம சுவாபத்தை தான் பார்க்க முடியும். தேவன் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் உயர்வான காரியத்தை கொடுக்கும்படி. தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நீங்கள் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமே, நீங்க இருட்டா இருக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் அழைக்கலைங்க, நீங்க வெளிச்சமா இருக்கணும்னு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. ஆமே, உங்களை பார்த்து சொல்றாங்க எப்படி இருக்கீங்கன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லி கை கொடுக்குங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமென். உள்ள ஏதோ பலவீனம் இருந்தால் ஆண்டவர் பார்ப்பாரு, என் பிள்ளை சொல்லியிருக்கான்ல நல்லா இருக்கணும்னு, அவன் நல்லாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டோம். சில பேர்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அவ்வளோதான், நம்ம சேர் போட்டு அப்படியே உட்காந்துடுற மாதிரி. ஐயா நான் போனேன்னா ஐயா முட்டி கல்டு, முட்டிக்குள்ள இதாகி நம்மள தூக்கிட்டா வந்தாங்க. இல்லை, வரும்போது கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அன்னைக்கு ஏசப்பா மலை மேலே ஏறினார் பாருங்க.
அவர் மலை மேலே ஏற ஆரம்பிச்சோன்னே ஜனங்க இந்த வார்த்தைக்காக அவர் பேசினா விடுதலை, அவர் சொன்ன விடுதலைன்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்பி அந்த மலை மேலே ஏற பிரயாசப்பட்டாங்க பாருங்க. அவங்க காலெல்லாம் கர்த்தர் மான் காலா மாத்திருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உட்கார இடத்துல இப்படி பார்த்தாங்க, என்னையா சேர்லாம் ரெடி பண்ணலையா? பாறாங்கல் தான், ஒன்று இப்படி இருந்துச்சு ஒன்று இப்படி இருந்துச்சு, பரவாயில்ல, இது குத்துனாலும் பரவாயில்ல, வார்த்தை உள்ள போனா போதுன்னு சொல்லி யார் யார் உட்கார்ந்தாங்களோ கர்த்தர் அவங்களை உட்கார்ந்து திருப்தியாக்கி அப்பத்தையும் மீனையும் கொடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு சொன்னாரு. ஆமே, பிரயாசம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாருக்காக? தேவனுக்காய். கர்த்தருக்குள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனுஷருக்காய் வைராக்கியம் பாராட்டாதவர்களாக இருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் செத்தா கூட அவங்க வரக்கூடாது ஐயா. நீங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்தது நீங்க பார்க்க போறீங்களா? அவங்க வரக்கூடாது, அவங்க போகக்கூடாது. என்ன கசப்பு! இந்த கோழி அறுக்கும் போது ஒரு இடத்துல வரும்போது ஒரு பிச்சுன்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப பார்த்து நிதானமா, ஐயோ ஐயோ ரொம்ப கேர்ஃபுல் 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 இல்லைன்னு வச்சுக்கோங்க, 2 கிலோ கோழி ஒரு இத்தினோண்டு அந்த இடத்துல கத்தி பட்டுருச்சுன்னா மொத்த கசப்பு. குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். ஆமே, குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கணும், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும். தெய்வன் நம்ம புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிற நேரத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சில நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட பேசணும்னு நினைச்சா கூட இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும், நாங்கள் பைபிள் படிச்சிருக்கிறோம். அவரே சில நேரத்தில் நம்மகிட்ட பேசி சரி பண்ணணும்னு நினைச்சா கூட, ஐயா நாங்க வந்து அப்புறம் நாங்க நான் சொல்ல வெட்கப்படல. ஒரு தடவை நான் காரில் தூத்துக்குடி போயிட்டு நான் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது, நானும் மனைவி 2 பிள்ளைங்களும் வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது ஏதோ பேசினதில்ல, என் மனைவி கிட்ட ஏதோ ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு அது கொஞ்சம் என்னவா மாறிடுச்சு, தப்பா மாறிடுச்சு. அவங்க சொன்னாங்க இல்லை அப்படின்னோடனே நான் சொன்னேன் அப்படித்தான் அப்படின்னு சொன்ன ஆரம்பிச்ச உடனே அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணலை, அமைதியாக உட்காந்துட்டாங்க. நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். நான் சொல்லக்கூட வெட்கப்படலை. ஆமென். எப்போ பாஸ்டர்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல கலகலப்பாக இருந்துச்சு பாருங்க. நான் உட்காந்துருந்தேன், மனைவி உட்காந்துருந்தாங்க, பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்க பாருங்க. நல்லா சிரித்து பேசிக்கிட்டே வந்தோம் பாருங்க. திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தை நிமித்தம் நான் பேசுறதை ஸ்டாப் பண்ணேன். அவங்களும் அமைதியாக உட்காந்துருக்க, அவ்வளோதான். நம்ம என்ன நடக்கும்? ஆக்சிலேட்டர் நம்ம காலில் தானே இருக்குது. வண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆயிடுச்சு. கோவம் எங்கே காமிக்கிறோம்? ஒரு கார்னரில் வந்து வேகமாக நான் திருப்பினேன் பாருங்க. நாங்கள் இப்படி நடந்த ஒரு இன்சிடென்ட்னால என் பசங்க ரொம்ப அமைதியாக பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டாங்க. வந்து ஒரு கார்னரில் நான் வேகமாக திருப்பினேன் பாருங்க. அவ்வளோதான், ஒரு காட்சியை பார்த்தேன். என் இருதயம் சுக்கு நோரா உறைஞ்சி போச்சு. என்ன காட்சி தெரியுங்களா? ஒரு கார்னரில் திரும்பின உடனே எதிர் திசையில் ஒரு பாடியை 4 பேர் தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நான் அதை ஒத்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. யாருமே இல்லை, ஒரு பாடியை 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. எங்க? புதைக்கிறதுக்கு. நான் அதை திரும்ப பார்க்கும்போது என்னோட இருதயம் உடைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் அவனுடைய கடைசி பயணம், கொஞ்ச நேரத்தில் அவனை அடக்கம் பண்ண போறாங்க. அவன் சம்பாதித்திருந்த ஆட்கள் முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர். அவங்களுக்கு கூலிக்காக வந்தாங்களா என்னன்னு தெரியல. அப்ப நான் பார்த்த அந்த ஆளுடைய ஜீவியம் என்ன?
அவன் எத்தனை வருஷம் இருந்தானு தெரியல, அவனுக்கு வயசு 55 தெரியல, 65 தெரியல, 85 தெரியல. அவன் சம்பாதித்த இந்த பூமியில சம்பாதித்த நாட்களில் எத்தனை பேர் சம்பாதித்திருக்கான? 4 பேர். இருதயம் சுக்கு நோர உடைஞ்சு போச்சு. மெதுவா ஒய்ஃபோட கையை பிடிச்சி சொன்னேன், நான் தான் கோவப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், நான் மன்னிச்சுக்கன்னு சொன்னேன். சொல்லி முடிச்ச உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, நான் கூட இதை சொல்லியிருக்க கூடாது, நான் ரொம்ப சாரி சொல்றேன்னாங்க. அவ்வளவுதான். டக்குன்னு ஒரு பெரிய ஹோட்டல் வந்துச்சு, டக்குன்னு உள்ள போயிட்டோம். அவ்வளவுதாங்க. சந்தோஷமா சாப்பிட்டோம். திரும்ப காரில் வந்தபோது சென்னை வந்ததே தெரியல. நாங்கள் கலகலப்பா பேசி துதிச்சிட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் கர்த்தர் என் பிள்ளை இடறி போயிட வேண்டாம்னு சொல்லி உடனே ஒரு கார்னர்ல உங்களை சந்திக்க காத்து கொண்டு இருக்கிறார். அநேக தடவை நம்ம படித்த படிப்பு, நம்மளுடைய ஞானம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சுட்டு இது எனக்கு தெரியும், ஏசப்பா எத்தனையோ தடவை நீ என் பிள்ளை திரும்பணும்னு சொல்லி தான் பேசிக்கொண்டே இருந்தாரு. இன்னைக்கு கண்ணாடி முன்னாடி நிறுத்தி இருக்கிறாரு. நீ யாரு? அன்னைக்கு கரு கரு கருன்னு வந்து அதே மனுஷன் தான். இல்லை, உன்னை கொண்டு வந்து குளிப்பாட்டி, உன்னை சுகப்படுத்தி, உன்னை தூக்கிட்டு வந்தாங்க பாடையில் வைக்கிற மாதிரி, நான் தொட்டு சுகமாக்கி, நீ பாடையில் போற ஆள் இல்லை, நீ பாடையில் கொண்டு போற ஆட்களுக்கு சுகம் கொடுக்குற ஆளுன்னு சொல்லி, நீ பலவீனமா படுத்துட்டு இருக்கிற ஆள் இல்லைன்னு சொல்லி என்னை பலப்படுத்தி கொண்டு வந்து குளிப்பாட்டி சுகப்படுத்தி ஒரு நல்ல ஞானஸ்தானத்தையும் கொடுத்து ஆவிக்குரிய வரத்தையும் கொடுத்து, நான் உன்னை கொண்டு வந்த தரிசனத்தை மறந்து, திட்டத்தை மறந்து, கொடுத்த ஊழியத்தை மறந்து எங்கேயோ நிற்கிறியே. கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறதை நீங்க பார்க்கணும். உங்க இழந்து போன அந்த பழைய வாழ்க்கையை அல்ல, நீங்கள் புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை மாத்திரம் நோக்கி போவீங்கன்னு சொன்னா, இந்த கருக்குள்ள பட்டயம் உங்க குடும்பத்தை பாதுகாக்கும். இந்த கருக்குள்ள பட்டயம் உங்க சத்துருவை வீழ்த்தும். இந்த கருக்குள்ள பட்டயம் இத்தனை நாள் நஷ்டம் அடைந்த உங்க தொழிலை சிறப்பாயாகும். இந்த கருக்குள்ள பட்டயம் இத்தனை நாள் குடும்பத்தில் வந்த சாபத்தை தடுத்து நிறுத்தும். சொல்லணும் தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வந்துச்சு. ஆமே, அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் பயபக்தியா எழுந்து நின்று ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இன்னைக்கு ராம்போஜனத்துக்குள்ள போறோம். நான் அந்த 2008 பிடிச்சிக்கிட்டே உள்ள வராதபடி நான் இப்போ மனம் மாறினவளாய் அங்க சமூகத்தில் வர ஆண்டவரை அப்படி ஆண்டவரை நோக்கி, இந்த ராபோஜனம் ஒரு ஆசீர்வாதமானதா இருக்கட்டும். அன்பான சகோதரனே, உனக்கு கொடுத்த மனைவியை அன்பா நேசிக்க பழகிக்கொள். அன்பான மனைவி மாறு உங்க கணவரை நேசிக்க பழகி கொள்ளுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பிள்ளைங்களை அன்பாய் வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, தெய்வன் கொடுத்திருக்கிற உத்தரவமான ஊழியத்தை செஞ்சு முடிச்சிருங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா கிளம்பி போன ஒரு தேவனுடைய மனுஷன் அங்க போய் இறங்கின போது, அவரும் அவருடைய நண்பரும் இறங்கின போது, கூர்மையான ஈட்டினால இந்த தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்தை குத்தி கிழிச்சு போட்டாங்க. மனுஷன்
அப்படி கீழே விழுகும்போது, ஏசப்பா இந்த கிராமத்தை ரட்சியமப்பா, நான் வந்த வேலை நிறைவேறாம போயிருக்கலாம், ஆனா இங்க ஊற்றப்படுகிற ஒவ்வொரு ரத்தமும் ஒவ்வொரு ஊழியக்காரை கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த தேசம், இந்த 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 கிராமம் இயேசுவுக்காய் மாறணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி ஜீவனை விடுறவர்களும் அந்த கிராமத்தை பார்த்து அவர் உருவ குத்தி போட்ட போது அவர் உடனே சாகல. துடிச்சிட்டு இருக்கும் போது இந்த ஜனங்களை ரட்சியும் 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 அரிச்சு போயிட்டாரு. அவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. அந்த கணவர் வராதது குறித்து அவங்க கேள்விப்பட்ட போது, ஆட்கள் வந்து தேடி பார்த்த போது, அவருடைய கணவர், அன்பான கணவர் குத்தப்பட்டு இறந்ததை அறிந்து கொண்டாங்க. ஐயோ, என்னுடைய அன்பான கணவரை இழந்துட்டேன்னு சொல்லி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த பிள்ளை வளர ஆரம்பிச்சான். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அவன் வளர ஆரம்பித்த போது நம்ம முடிவு பண்ணாங்க, என் கணவர் எந்த இடத்துல ஊழியம் செய்யணும்னு நினைச்சாரோ அதே இடத்துக்கு என் மகனோட நான் போய் ஊழியம் செய்வேன்னு சொல்லி அங்க கடந்து போனாங்க. அந்த கிராமத்துல இருந்து அந்த தலைவருக்கு அது தெரிய வந்த போது வேகமா கிளம்பி வந்து அவங்க அப்பாவை குத்துன அதே ஈட்டிய இன்னும் கூர்மையாக்கி வேகமா கடந்து வந்து அவன் சொன்னான். தூரத்துல இருந்து அந்த அம்மாவும் அவனுடைய பிள்ளையை நிக்கிறத பார்த்து சொன்னாங்க, உங்க அப்பாவை இந்த ஈட்டினால தான் குத்துன்னு, அதே ஈட்டி உன்னே குத்த போறேன்னு சொல்லி ஓங்கின போது அந்த குட்டி மகன் அந்த பேக்ல இருந்து தன்னுடைய அப்பாவுடைய விலை உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு வந்து சொன்னா, நீங்க என்ன குத்தலாம், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எங்க அப்பா வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன், அதை கொடுக்கணும்னு நான் முன்னாடி வரேன்னு அந்த பிள்ளை கொண்டு வந்து பேக்கை கையில கொடுத்தான். அந்த துணியை மனுஷன், ஈட்டி ஓங்கின மனுஷன் அப்படியே பார்த்தாரு. நான் இந்த அப்பாவை கொண்டு போட்டேன், இந்த பிள்ளையை கொன்னு போடணும்னு நினைக்கும் போது என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு அன்பு. இந்த அன்புக்கு காரணம் யாரு? இயேசு. அவன் ஈட்டியை கீழே போட்டான், அப்படியே முட்டி போட்டு அந்த பையனை இறுக அணைச்சு கொண்டான். அதே தலைவரை வைத்து அந்த கிராமம் ரட்சிக்கப்படும்படி அந்த தாய் மிஷனரியுடைய மனைவி அந்த மகனை கொண்டு வந்தது நிமித்தம் அந்த இடத்துல ஒரு ஊழியங்களை துவங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஊழியங்களை அழிக்க அல்ல, கைகளை வைத்து ஆண்டவருடைய சமூகத்துல தரிசனம் உள்ளவளாய் ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து வச்சாருன்னா விரிவாக்கத்துக்கு, சின்னதாக்கிட்டு போறதுக்கு இல்ல. எதுக்காக கொண்டு வந்தாரு? ஏன் திட்டம், ஏன் செயல், ஏன் காரியம் நிறைவேறல, தேவனுடைய காரியம் நிறைவேறும்படி. ஆமென். என்னை தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே உம் பாதத்தில், என்னை தருகிறே. இந்த காலவேளையில ராபோஜனம் போறதுக்கு முன்னாடி என்ன படைக்கிறேன் ஆண்டவரே, உம் பாதத்துல. ஆண்டவரே, என்ன அழைப்புக்காய் கொண்டு வந்தீரோ